எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது செட்டிநாடு மட்டன் கிரேவி. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கிரேவியை ரொம்ப சுலபமாக சுவையாக செய்யலாம். வாங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இங்கே எங்களுக்கு கிடைக்கிற மட்டன் லோக்கல் மட்டன். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இன்றைக்கி நான் ஒரு 3 விசில் விட்டு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஒரு குக்கரில் மட்டன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். மட்டன் வேகிற சமயத்தில் மசாலா ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெரிய சீரகம், 10 வரமிளகாய், கொஞ்சம் நறுக்கின தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. செட்டிநாடு கிரேவியோட தனி ஸ்பெஷலே அதோட மசாலா தான். ஸோ நம்ம ஒரு ஃப்ரை பேனில் மிளகு, சோம்பு, வரமிளகாய், கொத்தமல்லி இது 4த்தையும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல இது 4யும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், தேங்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆயில் சேர்க்காம தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வெங்காயமும் தேங்காயும் பொன்னிறமானதும் அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரேவியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. குக்கரை திறந்து பார்த்துடலாம். கறி அரைப்பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டு அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் அது கூட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்ல மணமாக இருக்குது. இந்த சமயத்தில் தக்காளியும் சேர்த்துக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த சமயத்தில் வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். மட்டன் மசாலா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கிறோம். இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக போதும் கிரேவியாக, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக விட போகிறேன். விசில் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. இந்த சமயத்தில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து பரிமாறலாம். ரொம்ப மணமாக இருக்குது செட்டிநாடு மட்டன் கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.